அதான் வேலை, வேற ஒன்றும் கிடையாது என்பா. மாமா எல்லாம் சொன்ன ஊறுகாயை மறந்துட்டேன், அதையும் உள்ள வச்சிருக்கிறேன் பாப்பா, நீ கவலைப்படாத, எல்லாம் நான் வச்சுட்டேன். மறந்துட்டீங்கன்னா சொல்லு, நான் கொரியர்ல உடனே அனுப்பிச்சு விட்டுறேன். அதுதான் அம்மா. யோசிக்கவே வேண்டாம், தயங்கவே வேண்டாம். அவள்கிட்ட நமக்கு உரிமை. நம் பிள்ளைக்கு என்ன வேணும்னு அவ கேட்கறதுக்கு முன்னாடி அதை தயார் பண்ணி வைக்கிற தகுதி இங்க இருக்கிற அம்மாக்கே இருக்கு. அந்த அம்மாக்கு ஏன் இருக்காது? அப்போ அவள்கிட்ட நம்ம லிஸ்ட் கொடுத்தா வாங்கணும் தேவையே இல்லையே. சில பேர் கோயில போய் இவ்வளோ பெரிய லிஸ்ட் வாஷினே அது வேணா அதை அம்மாவே குழம்பி போயிடுவா. நேத்தி ஒன்று கேட்டது இந்த பிள்ளை அதை கொடுக்குறதா, இல்லை முந்தா நேற்று ஒன்று கேட்டுச்சு அதை கொடுக்குறதா, இல்லை நாளைக்கு ஏதாவது புதுசாக கேட்குமோ அதை தான் கொடுக்கணுமோ. அந்த லிஸ்ட்டில் அடிக்கடி லிஸ்ட் மாறுதேங்க. அவள்கிட்ட என்ன தேவை என்பது சொன்னா அவளே அந்த தேவையை நமக்கு பூர்த்தி செய்து அவள் வேண்டும் என்கின்ற அருளை நமக்கு வாரி வழங்குவாள். அந்த அன்னையின் பேரருள் பெரும் கருணையை பெற்று நாம் உய்வதற்கு இந்த மாரியம்மன், பலப்பட்டறை மாரியம்மன் என்கின்ற பெயரோடு இங்கே நமக்கு சீரோடும் சிறப்போடும் எழுந்தருளி அருள் புரிந்து கொண்டிருக்கின்றாள். கும்பாபிஷேக வர்ணனை இருக்கு. ஒரு 8:30 அடியே நான் ஆரம்பிப்பேன். 9 மணி 8:45 கடம் புறப்பட ஆரம்பிக்கும். 9லிருந்து 9:40 கும்பாபிஷேகம் நடைபெறும். மெய்யன்பர்கள் நாளைக்கும் தவறாது திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில் கலந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மிகுந்த அன்போடு அழைத்த இந்த ஆலயத்தினுடைய அறங்காவலர் குழுவினுடைய தலைவர் திரு சு. சரவணன் அவர்களுக்கு